ஹாய் விவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 28 செல்லம்மா சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மகேந்திரன், லக்ஷ்மி அப்புறமா சித்து இவங்க 3 பேருமா வந்து மறுபடியும் ஏசியை பார்க்க வராங்க. வந்து இந்த மாதிரி மாணிக்கத்துக்கு மாணிக்க தான் சொன்னானா, அவன் மேலே தான் எங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவன் நேற்று ஃபுல்லாகவே அவன் ஃப்ரெண்டு கூட தான் இருந்திருக்கான், அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மேகாவை பற்றி கேட்கும்போது அவங்க இருந்த ஏரியாவும் செல்லம்மா இந்த மாதிரி கடைசியாக ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆன ஏரியாவும் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது, அதனால் அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க இங்கே பேசிக்கிறாங்க. இங்கே வீட்டில் என்ன ஆகுதுன்னா, மனோகர் ஓடி வந்து பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி செல்லம்மாவை நேற்றுலேருந்து காணுமா அப்படின்னு. அப்போ நம்ம எல்லாரும் கிராண்டாக செலிப்ரேட்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே மேகா வராங்க. இப்போ மேகா என்ன சொல்கிறாங்கன்னு, இந்த வாட்டி செல்லம்மா எப்படி திரும்பி வரவே மாட்டானோடனே, அது எப்படி நீ உறுதியாக சொல்கிற அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. இல்லை எனக்கு மனசுக்குள்ளே அப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மேகா பாட்டுக்கு ரூம்குள்ளே போகிறாங்க. அப்போ தான் மேகாவுக்கு கால் வருது, இந்த மாதிரி உங்கள் அப்பா சரவணனுக்கு வந்து ரொம்ப ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது, அவருக்கு வந்து சுயநினைவே இல்லாமல் ரொம்ப கோமா ஸ்டேஜில் இருக்கிறாரு, பயங்கர சீரியஸ் கண்டிஷனில் ஐசியூவில் வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது, நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு. உடனே மேகா வந்து சுரேந்தருக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. பதறி அடிச்சுட்டு படியிலலாம் கீழே விழுறாங்க, ஓடி போகிறாங்க. அங்கே போகும்போது அவங்க அப்பா கூட கேக் வெட்டினது எல்லாத்தையும் நினச்சிட்டு அப்பான்னு சொல்லி அழுதுகிட்டே ஓடுறாங்க. போய் ஐசியூ வார்டில் போய் நான் போய் அவரை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நர்ஸு கூட சண்டை போடுறாங்க. அப்புறமா டாக்டர் வந்து நீ இங்கே போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பிவிடுறாரு. உள்ளே போனால் சரவணன், சுரேந்திரன் அவங்க தங்கச்சி 3 பேர் வரிசையாக உட்காந்துருக்குறாங்க. என்னாச்சுப்பா உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. என்னப்பா ஆச்சுன்னு சொல்லிட்டு மேகா அப்படியே பதறாங்க. அப்போ வந்து செல்லம்மா நான் சொல்கிறேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வர்றாங்க. இந்த செல்லம்மா உயிரோட வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு மேகா ஷாக்கில் இருக்கும்போதே பின்னாடியே சித்து வர்றாரு. இதுக்கு மேலே இவன் என்ன உண்மையை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சித்து கேட்குறாரு. அதுக்குள்ளே மகேந்திரன், லக்ஷ்மி எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. வந்தோடனே இப்போ லக்ஷ்மி ஓடி போய் மேகாவை போய் அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு இவன் பொண்ணாக இருந்துட்டு என்னை ஏமாற்றி ஏன் சொத்தெல்லாம் நீ வாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வந்து மேகா கிட்ட கேட்குறாங்க. இப்போ வந்து மகேந்திரன் வந்து சரவணனை போட்டு அடி நடிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா என் பொண்ணோட வாழ்க்கையை நீ வந்து இந்த மாதிரி பாழாக்கியிருப்ப, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி சித்து கிட்ட வந்து இவனை அடித்து வீட்டுக்கு இழுத்துட்டு வா, ஜானகி இவளை அப்படியே தலையில் தூக்கி வச்சிருக்கால, இன்னைக்கு அவளுக்கும் உண்மை தெரியட்டும் சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து சரவணனை இங்கே கூப்பிட்டு வராங்க. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, ஜானகி கிட்ட வந்து மகேந்திரன் சொல்கிறார், இந்த மாதிரி செல்லம்மாவோட அம்மா அப்பா யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் மேகாவோட அம்மா அப்பா யாருன்னு யாருக்கும் தெரியாதுல, அவங்க அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்கான் தான் நிற்கிறான்ல சரவணன், அவன் தான் அவளோட அப்பா அப்படின்னோடனே இப்போ ஜானகி அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.